என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனுடைய சிநேகிதன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. தேவனுடைய சிநேகிதன். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 41:8-9. ஆபிரகாம். நாம் தேவனுடைய சிநேகிதனின் சந்ததி. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை திருமறை 3 இடங்களில் தேவனுடைய சிநேகிதன் என்று குறிப்பிட்டிருக்கிறது. யாக்கோபு 2:23, ஏசாயா 41:8, 2 நாளாகமம் 20:7. ஆபிரகாமை தேவன் சிநேகிதன் என்று சொல்லும்படியாக அவன் எப்படி நடந்து கொண்டான்? என்ன செய்தான்? தேவனோடு ஐக்கியமாய் ஒன்றுபட்ட உள்ளத்தோடு வாழ்ந்தான். அதனால்தான் தேவன் சொல்கிறபடியெல்லாம் செய்தான். ஊர் விட்டு கானான் போனான். தேவன் கேட்டார் என்பதால் தன் ஒரே மகனையே பலியிடத் துணிந்தான். வாழும் இடத்தை தெரிவு செய்யும்போது லோத்துவுக்கு விட்டு கொடுத்தான். லோத்து வாழ்ந்த சோதோம் அழியப் போகிறது என்பதை அறிந்து லோத்துவின் குடும்பத்துக்காக மன்றாடி ஜெபித்து மீட்டு கொண்டான். இப்படியாக தேவன் விரும்பிய பல பண்புகள் ஆபிரகாமிடம் இருந்தன. மேலும் ஆபிரகாம் தேவனை முழுமையாய் விசுவாசித்தான். அதாவது அந்த விசுவாசத்தை தேவன் அவனுக்கு நீதி என்று எண்ணும் அளவுக்கு விசுவாசித்தான். அதனால் ஆபிரகாம் தேவனுடைய முதல் நண்பனானான். மோசேயும் தேவனும் இஸ்ரவேல் மக்களை நேசித்தனர். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை மோசே வழி நடத்தினான். மோசேயை தேவன் வழி நடத்தினார். எத்தனை பிரச்சனை ஒவ்வொன்றாய் வர வர மோசே தேவனிடம் ஓடினான். தேவன் ஆலோசனை சொன்னார். திரும்ப வந்து அப்படியே ஜனங்களை வழி நடத்தினான். என் ஜனம் என்று தேவன் சொல்வாரே, அந்த இஸ்ரவேலர்கள் முரட்டாட்டமுள்ளவர்கள், முணுமுணுப்பவர்கள். அவர்களை சமாளிக்க முடியாத போதெல்லாம் மோசேக்கு தேவன் உதவி செய்தார். அவர்கள் அத்துமீறும் போதெல்லாம் ஆண்டவர் கோபம் கொண்டார், தண்டிக்க முனைந்தார். மோசே மக்களுக்காக பரிந்து பேசினான். இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய் இருப்பவர்கள்தானே சிநேகிதர். உச்சகட்டமாக தேவன் அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை அழித்து போட்டு மோசேயை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே விடவில்லை. அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இந்த தன்னலமற்ற தலைவனோடு தன் சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் முகமுகமாய் பேசினார். மக்களுக்காக போராடியே மோசே தேவனுடைய நண்பனாகிவிட்டான். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதால் ஒருவரை ஒருவர் நம்புவார்கள், ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசுவார்கள். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதால் ஒருவரை ஒருவர் நம்புவார்கள், ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசுவார்கள். தீர்மானம். தேவனை என் தகப்பனாகவே எனக்கு தெரியும். அவரை என் நண்பனாக்கிக் கொள்ளும் வகையில் ஆன்மீகத்தில் வளர்வேன்.